ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனோஜ் ரொம்பவே ஓவராக போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மனோஜ் தான் தான் படிச்சிருக்கோம், தான் தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மமதையில் யாரையுமே மதிக்கிறது கிடையாது. எந்த வேலை செய்கிறவங்களையும் ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது கிடையாது. இதுதான் அவருடைய மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுது. இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம செல்வம் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃபோட வீட்டுக்கு வர்றாரு. எதற்காக அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா, செல்வத்துடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க காசிக்கு போயிட்டு வந்தாங்களாம். ஸோ அந்த பிரசாதத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. காசி போகிற பயணம் யாருக்குமே கிடைக்காது. ஸோ போயிட்டு வந்தவங்களோட பிரசாதத்தை உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஆசையாக அன்பாக அந்த பிரசாதத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் விஜயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை அவங்களும் பெருசாக எடுத்துக்கலை. ஸோ அந்த டைமில் மனோஜன் ரோஹிணி வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ மனோஜுக்கு சாப்பிட்ணும், எனக்கு பசிக்குது, நான் வேலை கிளம்பணும், மீட்டிங் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அதே டைமில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டே செல்வம், நீ சாப்பிட்டுட்டு தான்டா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேணான்னு அவங்களும் எவ்வளவோ சொன்னாங்க. பட் இவர் தான் கேட்கவே இல்லை. இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் சாப்பிட உட்கார்றாங்க செல்வமும் அவங்க ஒய்ஃபும். ஸோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ரோஹிணி பார்க்குறாங்க, மீனா நீங்கள் மனோஜ்க்கு மீட்டிங் இருக்குது, அதனால் அவருக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க இருங்க ஒரு நிமிஷம், அவங்க செல்வம் அண்ணனும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க, அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நான் அவருக்கு சாப்பாடு தோசையெல்லாம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோஹிணிக்கு கோவம் வருது. எங்கே அவர் மீட்டிங் போகணுங்க, நீங்கள் என்ன இப்படி அசால்ட்டாக பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். அப்போனா இப்போ கடைசி டைமில் திடீர்னு மீட்டிங்கு வேகமாக சாப்பாடு செய்யுங்கன்னா எப்படிங்க பண்ண முடியும், எல்லாத்தையும் கடைசியில் சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டைரெக்டாகவே கேட்டுறாங்க. என்ன நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் அப்போனா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட உரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திமிரா பேசிட்டு போயிடுறாங்க. போய் மனோஜ்கிட்ட அப்படியே போட்டு கொடுக்காங்க. மனோஜ், இங்கே பாரு, இப்போ வீட்டுக்கு அந்த செல்வமும் அவனோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க, அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்களாம், அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நீ சாப்பிட்ணுமா, மீனா சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மனோஜுக்கு கோபம் வருது. உடனே ரூமில் இருந்த அன்றைக்கே கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னது கண்டவெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிற வரைக்கும் நான் சாப்பிடாமல் வெயிட் பண்ணணுமா, என்ன இந்த மீனாக்கு என்ன திமிரு அதிகமாகிடுச்சா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. அப்போ இந்த விஷயங்கள் கொஞ்சம் செல்வத்துடைய காதில் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ செல்வம் ரொம்பவே ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைமில் கரெக்டாக நம்ம முத்துவுக்கும் நல்லாவே கேட்குது அவங்க சொல்கிற விஷயம். ஸோ முத்துவும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அதனால் வேகமாக எந்திரிச்சு ரூம்குள்ளே வர்றாரு. டேய் இருடா, அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்கடா, அவங்க சாப்பிட்டுட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருடா, எதுக்குடா கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க முத்து சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணலை, பேச்சு நிப்பாட்டவே இல்லை. வேணும்னே கதவுக்கிட்ட நின்று வேகமாக கத்துறாரு. இங்கே பாருங்க, அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிற வரைக்கும், கண்டவன்லாம் சாப்பிட்ற வரைக்கும் நான் இதுக்கு முதல்ல வெயிட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு மனோஜ். இதை கேட்டுட்டு செல்வமும் அவங்களோட ஒய்ஃபும் சாப்பிடாமலே எழுந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பரவாயில்லப்பா மீனா, நாங்கள் இன்னொரு நாள் சாப்பிட்றோம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டாங்க. ஸோ முத்துவுக்கு இப்போ இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வெளியில் அது ஒன்றும் இல்லை செல்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. பார்த்தா அவங்க கிளம்பியே போயிட்டாங்க. டேய் பரவாயில்லடா, இன்னொரு நாள் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியே போயிட்டாங்க. ஸோ இது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. முத்து என்ன பண்ணுறாருன்னா, டேரெக்டாக போய் அவங்கக்கிட்ட சண்டையே போடுறாரு. டேய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, இதுதான் நீ படித்து கிழிச்ச லட்சணமாடா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்படுறாரு. உனக்கு படிப்பில் இதை தான் சொல்லி கொடுத்தாங்களாடா, ஒருத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்கக்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும்னு தான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அதற்கு மனோஜ் டேய் எனக்கு மீட்டிங்க்கு நேரம் ஆகுதுடா, நீ கண்டவனெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு போட்டுட்ருப்ப, அதுக்கெல்லாமா நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியும், இல்லை அதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ வெளியில் நான் பாட்டுக்கு எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ ரவியும் சத்தம் போடுறாரு, டேய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படியாடா பண்ணுவாங்க, உனக்கெலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களும் சத்தம் போடுறாங்க. என்ன ரவி, இவர் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இவர்கிட்ட நீங்கள் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரோகிணியும் அவங்களுடைய பங்குக்கு பேசுகிறாங்க. அதற்கு ஸ்ருதி வந்து, இங்கே பாருங்கள் ரோஹிணி, நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க, தப்பு பண்ணது அவர் தான், நீங்கள் கொஞ்சம் ஷெடப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ்கிட்டையும், ஏன் மனோஜ் நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, கொஞ்சமாவது நீங்கள் படித்த மாதிரி நடந்துக்கணும், வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இப்படியா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பிடிக்கல இவங்களுடைய பிஹேவியர். ஸோ 2 பேருமே வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க, ரவி அண்ட் ஸ்ருதி 2 பேரும். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முத்து இருக்கார் இல்லையா, முத்து வந்துட்டு, டேய் இப்போ உனக்கு சாப்பிட்ணும் அதானடா, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு வேகமாக சாப்பாடு எடுத்து வாயில் திணிக்கிறாரு. இதற்கு ரோகிணி வந்துட்டு, என்ன முத்து இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு யார் பதில் சொல்கிறது, நீங்கள் என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க பெருசாக எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மனோஜெல்லாம் ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ இதற்கு இடையிலே என்ன நடக்குது அப்படின்னா, சுதா இருக்காங்களே அவங்க வந்துடுறாங்க. அவங்க வரும்போது நம்ம மனோஜ் வந்து ரொம்ப துடுக்காக வாய் பேசிகிட்டு இருந்தார். அப்போ முத்து ஆத்திரம் தாங்க முடியாமல் கபோர்டை திறந்து உள்ளேருந்து கத்தி எடுக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, உனக்கு என்ன இதெல்லாம் புதுசாடா, என்னைய கொன்னா தானே உனக்கு நிம்மதி, நீ எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பழைய விஷயம் பாஸ்ட்டை வந்து கிளறி பேசுகிறாரு. அதாவது மனோஜ் ஒரு தப்பு பண்ணிவிட்டு முத்து மேலே பழி தூக்கி போட்டார் இல்லையா, அந்த விஷயங்களை பற்றி இப்போ வந்து கரெக்டாக பேசுகிறாரு. அப்போது முத்து கோவம் தாங்க முடியாமல், ஆத்திரம் தாங்க முடியாமல் கத்தி எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. அந்த டைமில் சுதா வந்துட்டு, சரி இதெல்லாம் ஒரு குடும்பமா, இந்த குடும்பத்தில் என்ன இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு சும்மாவே பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவ்வளோதான், ரொம்பவே பொங்கி எழுவாங்க. அதே மாதிரியே இன்றைக்கி ஓவராக பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டைமில் ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா உனக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, நீ எதுவும் தெரியாமல் பேசாத, நீ போ இங்கே இருந்து அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. என்ன ஸ்ருதி இதெல்லாம், இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்க, உன்னை எப்படி நான் அந்த வீட்டில் நிம்மதியாக விட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு, அம்மா உனக்கு தெரியாததை தயவு செய்து பேசாத, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளப்பி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. நீ இதை போய் அப்பா கிட்டே சொன்ன அப்படின்னா நான் அவங்ககிட்ட எப்போவுமே பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அவங்களும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, வேறு வழி, நீ என்றைக்கு தான் எங்கள் பேச்சை கேட்டிருக்க, சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை. ரோகிணி வந்து மனோஜை கூட்டிகிட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ மீனாவும் முத்துவை கூட்டிகிட்டு அங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனியாக போய், இங்கே பாரு மனோஜ், நீ இப்படி பண்ண அப்படின்னா அண்ணா நம்ம மாமா வந்தோடனே முத்து உன்னை பற்றி அப்படியே போட்டு கொடுக்கும்போது மாமாவும் நீ பண்ணது தப்புன்னு தான் சொல்லுவார். அவர் வந்து என்றைக்குமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், உனக்கு தெரியாதா, அதுக்கப்புறம் நீ தான் வந்துட்டு அசிங்கப்படுவ, எல்லாருமே பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீயே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆகிரும், அதனால் நீ ப்ளீஸ் என்ன பண்ணு, எதுவும் இப்போதைக்கு பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணாத, நீ போய் சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டுரு அப்படின்ற மாதிரி ரோகிணியும் சொல்கிறாங்க. இங்கேயும் மீனாவும் அதே தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணதும் தப்பு தான், என்னதான் இருந்தாலும் அவர் உங்களோட அண்ணன், நீங்கள் வந்து கத்தி எடுத்துகிட்டு போனது தப்பு தான், நீங்களும் போய் சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ முத்துவும் சாரி கேட்குறதுக்கு போகிறாரு, மனோஜும் சாரி கேட்குறதுக்கு வர்றாரு. வந்து முதல்ல முத்து தான் சொல்கிறாரு சாரி அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரவி கிட்டே சொல்லி, ரவி எனக்கு ஒரு ஐடியா, இதை நம்ம எல்லோரும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அதை விளையாடலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுற கேம் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அதோட எண்டில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க.
ஸோ அதற்கப்புறம் சிந்தாமணி வந்து இவங்களோட டிரைவிங் ஸ்கூலில் சேர்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது முத்து அண்ட் மீனாவோட டிரைவிங் ஸ்கூல்னு தெரியாமல் அவங்க வந்திருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் முத்துவை பார்த்துட்டு இது இவனோடதா, இங்கே போய் என்ன எதுக்குடா கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க வேலைக்காரங்கிட்ட ரொம்பவே டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க. இதோடு தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்திங்கன்னா பரசுவோட கல்யாணம், அவங்க பொண்ணுடைய கல்யாண ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ அதில் ரோஹிணியோடைய குட்டு வெளிப்படுமா அப்படின்றத நோக்கி கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.